வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி எக்ஸசைஸ் மோஷன் இன் எ பிளேனில் எக்ஸாம்பிள் 3.3 பார்க்க போகிறோம். இது என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 34 இருக்குது. சரியா? இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, எ மோட்டார் போட் இஸ் racing towards north at 25 km per hour and the water current in that region is 10 km per hour in the direction of 60 degree east of south. Find the resultant velocity of the boat. அதாவது ஒரு மோட்டார் படகு, தமிழில் பாருங்க இதே கொஸ்டின், ஒரு மோட்டார் படகு வடக்கு நோக்கி மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. மேலும் அந்த பகுதியில் உள்ள நீரோட்டம் தெற்கிலிருந்து 60 டிகிரி கிழக்கு திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் உள்ளது. படகின் தொகுபயன் திசை வேகத்தை கண்டறியவும். ரிசல்டன் வெலாசிட்டி வந்து என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. நம்ம ரிசல்டன் வெலாசிட்டி இல்லாமல் போட்டில் இருந்து அதுக்கான டைரக்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நமக்கு ஒரு மோட்டார் போட் வந்து என்னென்னா நமக்கு நார்த் டைரக்ஷன், இதில் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 25 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணுது. மோட்டார் போட் வந்து என்னென்னா நம்ம பிபி அப்படிங்கிறது வச்சுக்கலாம். பிபி இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்பீடு எவ்வளவு, 25 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு வாட்டர் கரண்ட் வந்து என்னென்னா சவுத் டைரக்ஷன்ல இருந்து 60 டிகிரி ஈஸ்டில், அதாவது சவுத் இதுல இருந்து 60 டிகிரி ஈஸ்ட் டைரக்ஷன்ல 10 கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்ணுது. இப்போ வந்து பாருங்க, வாட்டர் கரண்டோட டைரக்ஷன் வந்து என்னன்னா நமக்கு சவுத்துல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல 60 டிகிரி. இதோட மேக்னிடியூட் வாட்டர் கரண்ட்டுங்கிறதால இதை விசின்னு வச்சுக்கலாம். இது 10 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரிசல்டன் வெலாசிட்டி ஆஃப் த போட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, இந்த டைரக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் மேக்னிடியூடு. இப்போ இதோட டைரக்ஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும், பிபிலேருந்து அதுக்கான ஆங்கிள் அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன, பிபிக்கு விசிக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ பிபிக்கு விசிக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து பாருங்க, பிபிக்கும் விசிக்கும் இருக்கிற ஆங்கிள் நமக்கு இங்கிருந்து பிபிக்கும், அதாவது நார்த்துக்கும் சவுத்துக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதில் இங்கே 60 டிகிரி போச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ, தீட்டாங்கிறது என்ன, பிபிக்கு விசிக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோனா 120 டிகிரி. அப்போ இந்த 120 + 60 பார்த்தோன்னா 180 வந்துடும். இல்லாட்டி 180 - 60 போட்டோம்னா தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி. இந்த 120 டிகிரி இன்டெரக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ரிசல்டன் வெலாசிட்டி ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரிசல்டன் வெலாசிட்டிக்கும் பிபிக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 5 வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மேக்னிடியூடு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VB square plus VC square plus 2VB BC cos thetaங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது வந்து லா ஆஃப் கொசைன்ஸ், அதை யூஸ் பண்ணி தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ரூட் ஆஃப் VB ஸ்கொயர் அப்படின்னா என்ன, 25 ஸ்கொயர் ப்ளஸ் VC ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு VBயோட வேல்யூ 25, VCயோட வேல்யூ 10, cos 120 டிகிரி. சரியா? cos 120 என்ன, -1/2. cos 120யோட வேல்யூ -1/2. 25 ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் பண்ணா 625 ப்ளஸ் 10 ஸ்கொயர்னா என்ன, 100 ப்ளஸ் 2 இன்ட்டு 25 இன்ட்டு 10, 25 இன்ட்டு 10 250 வச்சுக்கலாம். cos ஆஃப் 120யோட வேல்யூ வந்து -1/2. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இங்கே என்ன வரும், 625 ப்ளஸ் 100 725 -250ங்கிறது வரும். சரியா? இதை மைனஸ் பண்ணால் என்ன வருது பாருங்க, 5 - 0 5, 12 - 5 7, 6 - 2 4, 475 அப்படிங்கிறது வருது. இது அப்ராக்சிமேட்டாக இதோட வேல்யூ எவ்வளவுன்னு ஆக்சுவலாக 22 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது வரும். எக்ஸாக்ட் வேல்யூ 21 பாயிண்ட் சம்திங் வரும், 21.8 சம்திங் வரும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது 22 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூவாக வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ரிசல்டன் வெலாசிட்டி இதோட மேக்னிடியூட் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 21.8. இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டா 22 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஆங்கிள் 5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஆங்கிள் 5க்கு வந்து என்னன்னா நம்ம லா ஆஃப் சைன்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். லா ஆஃப் சைன்ஸ் ஃபார்முலா இந்த இடத்துல எப்படி வரும்னா, ஆர் டிவைட் பை சைன் தீட்டா. ஆர்ங்கிறது ரிசல்டன் வெலாசிட்டி, தீட்டாங்கிறது விபிக்கு விசிக்கு இருக்கிற ஆங்கிள் தீட்டா, ஈக்குவல் டு விசி வாட்டர் கரண்டோட வெலாசிட்டி
டிவைட் பை த ஃபை ரிசல்டன்ட்டுக்கு விபிக்கு இருக்கிற ஆங்கிள் வந்துன்னா ஃபை, அப்போ விசி டிவைட் பை சைன் ஃபை. சரியா, இதான் வந்துன்னா லா ஆஃப் சயின்ஸ். இதில் நமக்கு என்ன சைன் ஃபையோட வேல்யூ பார்க்கலாம். இப்போ சைன் ஃபை இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, சைன் ஃபை ஈக்குவல் டு இது இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஆர் இங்கே வந்துடும், விசி டிவைட் பை ஆர் இன்ட்டு சைன் தீட்டா. சரியா, விசியோட வேல்யூ எவ்வளவு 10, ஆரோட வேல்யூ வந்துன்னா 21.8 இன்ட்டு சைன் தீட்டாவோட வேல்யூ சைன் 120 டிகிரி வரும். சைன் 120யோட வேல்யூ எவ்வளவு √3 டிவைட் பை 2 போட்டு சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 0.397 அப்படிங்கிறது வரும். அப்போ சைன் ஃபை இஸ் ஈக்குவல் டு 0.397 அப்படின்னா ஃபையோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னா நமக்கு 23.4 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, அப்போ நமக்கு வந்து என்ன இந்த கொஷின்ல இருந்து இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விபி வேல்யூ கொடுத்துட்றாங்க, விசி வேல்யூ கொடுத்துட்றாங்க, ரிசல்டன்ட் ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. சரியா, ஆனால் இன் அடிஷன் அதுக்கான ஆங்கிள் வந்து என்ன, ஆங்கிளோட வேல்யூ 23.4 டிகிரி இப்படி கேட்கலாம். இல்லாட்டி வந்து என்னன்னா ஃபை ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.397 இப்படி கேட்கலாம். சரியா, இந்த மாதிரி ஆங்கிளுக்கு வச்சும் நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி ரிசல்டன்ட் மேக்னிடியூட வச்சும் நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். சரியா, இதுல நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா 3.4 அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3.3ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, எந்த இடத்துல டவுட் இருக்குன்னு கேளுங்க. அதே மாதிரி ஏதாவது தியரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கு தியரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட்.